என் ஈரக்குலையே நடுங்குற அளவுக்கு ரொம்ப 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 பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த வீடியோல ஏதோ ஒரு சின்ன பையன் 4 செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸையும் தொறந்து அது அவன் மேல அப்படியே விழுந்துரும். நல்ல வேளை அந்த பையனுக்கு ஒண்ணும் ஆகல. அதே மாதிரி என் பையனும் இங்க உட்காந்துட்டு 4 ட்ராயரும் தொறந்திருக்கான். அப்படியே அவன் மேல சாஞ்சிருக்குங்க. ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணி கால வச்சு தடுத்திருக்கான். கால் விரல் 2 ட்ராயருக்குள்ள மாட்டி நசுங்கிருச்சு. அவன் வழியில கத்தவும் நாங்க ஓடி வந்து புடிச்சிட்டோம். கால் விரல பாருங்க எப்படி நசுங்கி போயிருக்குன்னு. பாவம் வழியில துடிச்சிட்டான். மோசமான விஷயம் என்னன்னா கண்ணாடி தேன் பாட்டில் இருந்துச்சு மேல. செஸ்ட் ஆஃப் ட்ராயர் சாயும் போது ஃபர்ஸ்ட் ட்ராயருக்குள்ள கரெக்டா விழுந்திருக்கு. அப்புறம் வெயிட்டான களிமண் உண்டியல் இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ட்ராயர்ல விழுகாம அவன் மேல விழுந்துருந்துச்சுன்னா பெரிய ரிஸ்க் ஆயிருக்குங்க. எப்படி நான் இதை இவ்வளோ கேர்லெஸ்ஸா விட்டேன்னு எனக்கே தெரியல. இன்னும் 2 மாசத்துல எனக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்க போகுது. என் பையன் இதுக்கப்புறம் பண்ண மாட்டான். ஆனா நாளைக்கு பிறக்க போற சின்ன பிள்ளைக்கு போய் நம்ம சொல்ல முடியாது திறக்காத அப்படின்னு. 2 நாள் தூங்காம ஃபைனலா இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். 4 செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸும் திறந்தாலுமே இது கீழே விழுகாத மாதிரி ஒரு ஐடியா ரெடி பண்ணிருக்கேன். ரொம்ப யோசிச்சு ஆன்லைன்ல இந்த மாதிரி எல் கிளாம்ப் வாங்கியிருந்தேன். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி. ட்ராயரை நல்லா செவத்தோரமா தள்ளிட்டு இந்த எல் கிளாம்பை வச்சுட்டு ஆணி அடிச்சிட்டேன். இது வந்து ஹை ஸ்ட்ரென்த் ஆணின்னு சொல்லுவாங்க. கான்கிரீட் ஆணி. கான்கிரீட் ஆணியை டைட்டா செவத்துல அடிச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து வுட்ல டைட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கிரிப்பா பிடிச்சிக்கிச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் பண்ணிட்டேன். செவத்துல ட்ரில் பண்ணி கூட இந்த மாதிரி வேணும்னா பண்ணிக்கலாம். இப்போ 4 இல்லைங்க 40 ட்ராயரை திறந்தா கூட இது கீழே விழுகாது. அண்ட் எவ்வளோ ஃபோர்ஸா பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்க. அசைய கூட அசையல. இப்பதான் என் மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கு. அது சரி பையனுக்குனே ஒரு வார்ட்ரோப் வாங்கி கொடுத்துருக்குமே, அவன் டாய்ஸ் எடுக்கிறேன் ட்ரெஸ் எடுக்கிறேன்னு மேலே ஏறினானா கவுருதான் பார்த்தேன். கவுருதுங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ எல்லார் வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. நாம தான் கேர்லெஸ்ஸா விட்டுறோம். வார்ட்ரோப்குள்ள இந்த மாதிரி ஹார்ட் வுட் இருந்துச்சு. ஸோ வார்ட்ரோப் பின்னாடி கரெக்டாக அந்த ஹார்ட் வுட்ல கனெக்ட் ஆகுற மாதிரி இந்த கிளாம்பை மாட்டிட்டேன். ஜஸ்ட் அந்த கிளாம்பை அந்த ஹார்ட் வுட்ல ஸ்க்ரூ பண்ணிட்டேன் இந்த மாதிரி. பட் செவத்துல எப்படி அட்டாச் பண்றேன்னு தெரியாம ரொம்ப யோசிச்சு ஃபைனலா இந்த ஐடியா ரெடி பண்ணேன். நல்ல திக்கான ஒயர் அதை அந்த கிளாம்ப்ல மாட்டி பின்னாடி ஜன்னல்ல டைட்டா கட்டிட்டேன். ஒயர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இப்போ மேலே ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து நான் தூக்குறேன். நீங்களே பாருங்க. வார்ட்ரோப் சாயும் போது டோட்டல் வார்ட்ரோப் வெயிட்டே தாங்கி பிடிச்சிக்கிச்சு. இன்னைக்கு தான் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு சொல்லிக்கிறதுக்கே பெருமைப்படுறேங்க. இதை பண்ணி முடிச்சோன்னே எனக்கு இன்னும் ரொம்ப நிம்மதியா இருந்துச்சுங்க. வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துல கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. நம்ம அலட்சியத்தால நம்ம பசங்க அவஸ்தைப்படுறது ரொம்பவே வேதனைங்க.